Hi all. Financial managementல cost of capital தான் நம்மளோட டாபிக். ஃபர்ஸ்ட் மீனிங் பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன அப்படின்ற மீனிங் பார்க்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேபிட்டல் இல்லாம, அதாவது முதலீடு இல்லாம எந்த ஒரு பிசினஸையும் நம்மளால பண்ண முடியாது. அது போலதான் ஒரு ஃபர்முக்கு வந்து அதிகப்படியான ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, தே ரெய்ஸ் ஃபண்ட்ஸ், லாங் டேர்ம் ஃபண்ட்ஸா ரெய்ஸ் பண்ணுவாங்க. யார்கிட்ட அப்படின்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ஈக்விட்டி கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஃபண்ட்ஸை வந்து ரெய்ஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி வாங்கிக்குவாங்க. பணத்தை வாங்கி பிசினஸ் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டெட்டா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா, இந்த மாதிரி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான ரிட்டர்ன்ஸை திருப்பி கொடுக்கறது தான் காஸ்ட். தட் இஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். அது எப்படி இருக்கும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட், ஈக்விட்டி டிவிடெண்ட், இத மாதிரி தான் இருக்கும் அந்த காஸ்டுக்கு பேரு. ஸோ நான் வந்து இப்ப டெட் வாங்குறேன் அப்படின்னா, கடன் வாங்குறேன்னா அதுக்கு உண்டான வட்டியை நான் பே பண்ணணும். அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா வாங்குறேன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நான் ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டா ரிட்டர்ன்ஸை திருப்பி கொடுக்கணும். அதே மாதிரிதான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நான் வந்து டிவிடெண்டா திருப்பி கொடுக்கணும். ஸோ நானே வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்றேன், ஒரு ஃபர்ம்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா நான் என்ன எதிர்பார்ப்பேன், இன்ட்ரெஸ்ட் எதிர்பார்ப்பேன், அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பேன். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் காஸ்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இதுல நமக்கு ஒரு 12 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்ற சாப்டர்ல நம்ம போட போறோம். காஸ்ட் ஆஃப் irredeemable debt, காஸ்ட் ஆஃப் redeemable debt, காஸ்ட் ஆஃப் irredeemable preference share capital, காஸ்ட் ஆஃப் redeemable preference share capital, cost of equity dividend yield method, cost of equity dividend yield plus growth method, cost of equity earning price method, cost of equity realized yield method, cost of equity under CAPM, cost of retained earnings, weighted average cost of capital, weighted marginal cost of capital. இதெல்லாம் தான் different methods of problem we are going to solve. இந்த மாதிரியான மாடல்ஸ்ல தான் நம்ம போட போறோம் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் irredeemable debt அப்படின்ற டாபிக்ல இருந்து நம்ம ப்ராப்ளம் போடலாம். சோ நான் இதுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதாவது ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் issued 10,000 shares, 10% debentures of ₹100 each. The tax rate is 50%. Calculate the before tax and after tax cost of debt if the debentures are issued. So மூணு இது கொடுத்திருக்காங்க. Issued at par, issued at a premium of 10% and issued at a discount of 10%. So இது நம்ம போட போற மாடல் என்னது, ஃபர்ஸ்ட் மாடல், அதாவது காஸ்ட் ஆஃப் irredeemable debt. So அதுக்கு உண்டான எப்படி போடணும் அப்படின்றது தான். இப்ப இதுதான் கொஸ்டின். இதுக்கு எப்படி நம்ம வந்து ப்ராப்ளம் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. ரெண்டு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா டிபெஞ்சர் issued at par. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம், டிபெஞ்சர் issued at par. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். சோ you have to write debentures issued at par. ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து par தான் கொடுத்திருக்காங்க, ஃபேஸ் வேல்யூ. அதாவது par அப்படின்னா ஃபுல்லாவே வந்து 100% ஃபேஸ் வேல்யூ கொடுத்திருக்காங்க இல்லையா, அது அப்படியே வந்து எடுத்துக்கணும், ஃபுல்லா எடுத்துக்கணும். இந்த ₹100 ஈச், அதாவது 10,000 ஷேர்ஸ், ஒரு ஷேரோட விலை ₹100, அதான் ஃபேஸ் வேல்யூ. சோ பார்னா ஃபுல்லாவே எடுத்துக்கணும் நம்ம. சோ தட் இஸ் டிபெஞ்சர் issued at par. சோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்றத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் 10,000 ஷேர்ஸ், என்ன ஷேர்னா இது டிபெஞ்சர் ஷேர்ஸ், ஓகேவா, இன்டு 100, ஃபேஸ் வேல்யூ 100 அப்படின்னா 10 lakh. அதுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காங்க, 10% இன்ட்ரெஸ்ட். சோ 10%.
So you get 1 lakh. Next, list tax. Tax rate, it is given in the question. Tax வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 50% கொடுத்திருக்காங்க. Tax rate 50%. It is given in the question. So நமக்கு 10,000 into 100, 10 lakh shares. அதுக்கு 10% interest. இந்த 1 lakh தான் நம்ம எடுத்துட்டு அதுக்கு உண்டான tax rate கண்டுபிடிக்கணும். So 1 lakh into 50%, 50,000. So subtract பண்ணீங்கன்னா you'll get 50,000. 1 lakh minus 50,000, 50,000 உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த 50,000 என்னன்னா interest after tax. Interest after tax. இந்த 1 lakh interest before tax. இது interest after tax. இது ரெண்டு தான் நமக்கு தேவைப்படும். interest before tax, interest after tax தேவைப்படும். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க போறது net proceeds. அதுக்கு நமக்கு gross proceeds வேணும். So second, what we are going to find? Net proceeds. So அதுக்கு வந்து gross proceeds போடணும். So gross proceeds னா என்ன? Net proceeds னா என்ன? So gross proceeds னா the amount that the seller received from the sale of an asset. அதுதான் gross proceeds. பட் இங்க நம்ம என்ன நம்மளோட asset என்ன அப்படின்னா இங்க நமக்கு shares issue பண்ணும்போது நமக்கு ஃபுல்லா என்ன அமௌண்ட் ரிசீவ் ஆகுதோ அதுதான் வந்து gross proceeds. அதாவது இங்க நமக்கு 10,000 shares. ஒரு ஷேரோட விலை 100 ரூபாய். அப்ப இதுதான் நமக்கு ஃபுல்லா என்ன வரும்? gross proceeds. இந்த 10 lakh தான் நமக்கு gross proceeds less cost of issue. So அந்த ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது உண்டான செலவுகள் அதுதான் வந்து எக்ஸ்பென்சஸ், அதுதான் வந்து காஸ்ட் ஆஃப் இஷ்யூ. பட் இந்த क्वेश्चनல நமக்கு காஸ்ட் ஆஃப் இஷ்யூன்ற இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கல. சோ இங்க நம்ம அங்க blank விட்டுறலாம். பட் இதுதான் ப்ரொசீஜர். எனி காஸ்ட் ஆஃப் இஷ்யூஸ் இருந்தது, எக்ஸ்பென்சஸ் சார்ஜஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அங்க மென்ஷன் பண்ணணும். இந்த क्वेश्चनல இல்லாதனால நம்ம அதை விட்டுடுறோம். அப்போ net proceeds னா என்ன? after detecting the expenses it is called net proceeds. அதாவது gross proceedsல எதனா expenses இருந்தா அதை மைனஸ் பண்ணது தான் வந்து நமக்கு என்னது? net proceeds. so net proceeds நமக்கு இங்க 10 lakh. நமக்கு ஃபார்முலாக்கு net proceeds தான் வேணும், gross proceeds தேவையில்லை. so gross proceeds னா என்னது? or the amount that the seller received from the sale of an asset. but இங்க நமக்கு assetன்றது என்ன? shares. அப்போ ஷேரை வந்து சேல்ஸ் பண்ணும்போது ஃபுல்லா என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் வந்து gross proceeds. அதுல நம்ம லெஸ் பண்றது தான் என்னது? எக்ஸ்பென்சஸ். அதாவது காஸ்ட் ஆஃப் இஷ்யூ எதனா இருந்தது அப்படின்னா அதை நம்ம இங்க லெஸ் பண்ணணும். நமக்கு gross proceedல மைனஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸ் மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் net proceeds. சோ இப்போ ஃபார்முலா போட்டு ஒன்னொன்னா கண்டுபிடிக்கலாம். சோ ஃபார்முலா என்ன அப்படின்னா ரெண்டு இது கண்டுபிடிக்கணும். ஒன்னு வந்து பிஃபோர் டாக்ஸ், இன்னொன்னு வந்து ஆஃப்டர் டாக்ஸ். இதான் ஃபார்முலா. சோ காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் before tax, அதோட நோட்டேஷன் என்னன்னா KDB is equal to interest before tax divided by net proceeds into 100. இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு interest before tax எவ்வளவுன்னு தெரியும், net proceeds தெரியும். so interest before tax இந்த 1 lakh, net proceeds 10 lakh. so அது அப்படியே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். so 1 lakh divided by 10 lakh into 100 is equal to 10%.
So நமக்கு cost of debt before tax கிடைச்சிருச்சு. ஓகேவா? Next formula cost of debentures after tax. Cost of debentures or debt னு நீங்க எழுதிக்கலாம். Cost of debentures after tax. So அதோட notation KDA. Interest after tax divided by net proceeds into 100. So interest after tax நமக்கு எவ்வளவுன்னு தெரியும் 50,000. So see here இதுதான் interest after tax. After deducting the tax we will get interest after tax 50,000. அதை இங்க எழுத போறோம். So interest after tax 50,000. Net proceeds 10 lakh into 100. So 5%. So ரெண்டுத்துக்கும் நமக்கு ஆன்சர் வந்துச்சு. So நம்ம வந்து issued at par முடிச்சிட்டோம். So first A part we completed. அடுத்தது issued at a premium of 10%. Premiumனா 10% extra additional. அப்போ இதுக்கு உண்டான ப்ராப்ளம் நம்ம இப்போ போடணும். Next B part. Debentures issued at a premium of 10%. So 10% additional extra. So gross proceeds நம்ம வந்து என்ன பண்ணணும்? Gross proceeds எப்படி எழுதுவோம்? Gross proceeds 10,000 shares into 100 face value. அப்ப இங்க 10% additional premium அப்படின்னா 110. ஓகே, இதை நீங்க கால்குலேட் பண்ணா you will get 11 lakh. So இதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? Less cost of issue. So cost of issue இங்க நமக்கு கொடுக்கல. கரெக்டா? Cost of issue it's not given in this question. அப்ப நான் இங்க என்ன பண்றேன்? டேஷ் போட்டுறேன். So 11 lakh தான் வந்து இந்த B பார்ட்டுக்கு உண்டான net proceeds. So same formula எழுதணும், apply பண்ணணும். So B part then get over. So நம்ம first என்ன பண்ண போறோம்? Same அதே formula தான். Cost of debentures before tax. Before tax same value. அது திரும்ப கண்டுபிடிக்க வேண்டாம், ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சதே தான். So எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? 1 lakh. அதே தான் நம்ம போட போறோம். So இந்த 1 lakh before tax. After tax 50,000. ஓகேவா? So இதுதான் நம்ம போட போறோம். So cost of debentures before tax எவ்வளவு நமக்கு? 1 lakh divided by net proceeds எவ்வளவு? இதுக்கு கண்டுபிடிச்ச 11 lakh தான் நமக்கு இங்க net proceeds. ஏன்னா premium 10% சொல்லிருக்காங்க. So இதுக்கு எவ்வளவு ஆன்சர்? 9.09%. So next நம்ம after tax கண்டுபிடிக்கலாம். Cost of debentures after tax. Cost of debentures after tax. அதாவது KDA. Same formula. இதுக்கும் interest after tax divided by net proceeds into 100. So net after tax நமக்கு எவ்வளவுன்றது நமக்கு தெரியும். So after tax எவ்வளவு amount? 50,000 divided by
11 lakh net proceeds into 100 will get 4.55%. So C part, next C part கண்டுபிடிக்க போறோம். அது debenture issued at a discount of 10%. Debentures issued at a discount of 10%. So discount அப்படின்னா நம்ம gross proceedsல என்ன பண்ணுவோம் 100 minus 10. So gross proceedsல 10,000 shares into அந்த 100 face value minus 10% discount. So 90. எப்படி வருது இதுக்கு 100 அதுக்கு 10% 10 ரூபாய். So 100 minus 10 is equal to 90 rupees 90. So இங்க நமக்கு என்ன வரும் 9 lakh வரும். ஓகேவா? So less cost of issue. இந்த क्वेश्चन நம்ம cost of issue கொடுக்கல. So 9 lakh தான் நமக்கு என்னது net proceeds. So net proceeds நான் வந்து இங்க NP அப்படினு எழுதுறேன். So again same formula, you have to write cost of debentures before tax KDB is equal to, say முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா 1 lakh before tax divided by net proceeds 9 lakh into 100. You will get answer 11.11%. So next, cost of debentures after tax. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஃபார்முலால சேஞ்சஸ் இல்ல. வெறும் gross proceeds தான் நம்ம இங்க சேஞ்ச் பண்றோம் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். So after tax 50,000 divided by 9 lakh into 100. So அதோட வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 5.56%. So that's all. So ஒரு வாட்டியும் இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க issued at par கொடுத்திருந்தா அது மட்டும் sometimes 5 மார்க்ல வந்து issued at par only கொடுத்திருப்பாங்க. இது வந்து 10 மார்க் செமஸ்டர் क्वेश्चन. issued at par, issued at premium, issued at a discount of 10% மூணு இது கண்டுபிடிக்கணும். ஒரே ஒரு பார்ட் மட்டும் கொடுத்து 5 மார்க்ல கொடுத்திருப்பாங்க. So இது one of the important semester exam question. இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே மூணுமே கொடுத்திருக்காங்க அப்படின்னா அது 10 மார்க்ல கொடுத்திருப்பாங்க. இது ஓவராலா ஒரு வியூ பாருங்க. So first debentures issued at par போட்டு நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. அதாவது before tax, after tax. அடுத்தது B பார்ட்லயும் நமக்கு வந்து ரெண்டு போட்டிருக்கோம் before tax, after tax. இங்க gross proceedல மட்டும்தான் இங்க மாற்றம் வரும். So net proceeds 11 lakh. Third, issued at a discount. So issued at a discount நமக்கு net proceeds 9 lakh. So அப்போ அங்க என்ன ஆன்சரும் 11.11 என்ன ஆன்சரோ அது நமக்கு கரெக்டா வந்துரும்.